காரைக்குடினா ஒரு டிஷ் நீங்க சொல்லுங்க. ஒரு டிஷ் கீழ உள்ளவங்க அக்கா சொல்லுவாங்க. ஓகே. மெயின் டிஷ் ஒரு டிஷ் எங்க ஊரோட தலைக்கறி, ஆட்டு தலைக்கறி. ஆட்டு தலைக்கறி. தீபாவளி அன்னைக்கு தலைக்கறி வைக்கலன்னா அது எங்களுக்கு தீபாவளியே கிடையாது. மேலாப்புல அந்த குழம்பு மட்டும் அப்படி மேலாப்புல அரிச்சு எடுத்து இட்லியில ஊத்தி சூடா இட்லி ஒரு 4 இட்லி உள்ள போயிடும். அது காரைக்குடி ஸ்பெஷல். நைட்டு கொஞ்சம் மீதம் குழம்பு மீதம் இருக்கும். அதை என்ன பண்ணணும்னா காலையில இட்லி ஊட்டிட்டு மாவு மீதம் ஃப்ரிட்ஜ்ல இருக்கும். அந்த மாவை எடுத்து தோசை ஊத்தணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த கெட்டி குழம்பு இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிரும். அதை அப்படி வைக்கும் போது தோசைக்கும் வலிக்க கூடாது, தட்டுக்கும் வலிக்க கூடாது, என் நாக்குக்கும் வலிக்க கூடாது. அப்படி செட்டிநாடுனா காரைக்குடி, அங்கிட்டு சிவகங்கை மாவட்டத்துல எல்லாமே பாத்தீங்கன்னா ஐர மீன் குழம்பு. ஓகே. காரைக்குடி மண்டலம் சார்பாக தலைக்கறி குழம்பு, ஐர மீன் குழம்பு. இவ எல்லாரும் சொன்னாவல, அதுல ஆட் பண்ற பொடி இருக்கா? செட்டிநாடுனாலே என்னன்னா அது கைப்பட அரைச்சு சேர்க்கிற பொடி. அந்த பொடி இல்லாம நீங்க என்ன டிஷ் செஞ்சு எப்படி வச்சாலும் அது வந்து அங்க நல்ல மேட்டர் தான். நீ என்ன வேணா பண்ணு, ஆனா மசாலா பொடி என்கிட்ட வந்துதாண்டி ஆகணும். அந்த ஏரியா, இந்த ஏரியா, அந்த இடம், இந்த இடம், ஆல் ஏரியாலயும் மசாலா பொடி காரைக்குடி.